கோபம் ஒரு மனுஷனை அழிவுக்கு தாங்க கூப்பிட்டு போகும். அதுவும் ஒருத்தர் கோபமா இருக்கும்போது நம்ம போய் அவங்க கிட்ட கோவப்படாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொன்னா போதுங்க. அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்து நான் கோபமா இருக்கேன்னு நம்மளே கேட்டு நம்மளே கோவப்படுத்திடுவாங்க. வாங்க கோபத்தை எப்படி குறைக்கலாங்கிற வழிமுறையை பார்க்கலாம். பொதுவாக பொண்ணுங்களுக்கு வீட்டில் கோவம் வந்துட்டா போதுங்க, வீட்டில் இருக்க எல்லா பாத்திரமும் காலி. கையில் கிடைக்கிற எல்லா பாத்திரத்தையும் தூக்கி அங்கே வீசுறது இங்கே வீசுறது, அதுவும் எதிரில் யாராவது வந்துட்டா போதும் அவங்க மண்டை உடஞ்சுது. இந்த மாதிரி கோபம் தாங்க சிலரை நல்ல ஆக்கப்பூர்வமான வழிக்கு கொண்டு போகும், ஆனால் பலரை அழிவுக்கு தான் கூப்பிட்டு போகும். அது ஒரு சிலருக்கு கோபம் வந்துட்டா போதும் நகங்களை கடிக்கிறது, பல்ல கடிக்கிறது, பக்கத்தில் ஏதாவது பொருள் இருந்தால் போதும் உடச்சி வீசிடுறதும். இப்படிப்பட்டவங்க கோபத்தை குறைக்கணும்னா உங்களுக்குள்ள நீங்களே அமைதியாரு பொறுமையாருன்னு சொல்லி தற்காலிகமாக உங்கள் கோபத்தை தள்ளி போடலாங்க. அப்படியும் முடியலனா உங்க சுவாசத்து மூலம் உங்க கோபத்தை குறைக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் மனசுல எண்ணிட்டு மூச்சை உள்வாங்கணும். அதுக்கப்புறம் 1லேருந்து 6 வரைக்கும் எண்ணிக்கிட்டே மூச்சை அடக்க ட்ரை பண்ணணும். கடைசியா 1லேருந்து 10 வரைக்கும் மனசுல எண்ணிக்கிட்டே மூச்சை கொஞ்சம் கொஞ்சமா வெளிவிடணும். இப்படியே ஒரு நாளைக்கு பல முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது மூலம் உங்களுக்கு கோபம் மட்டும் குறையாதுங்க, பதட்டம் பயம் எல்லாமே குறைஞ்சிரும். நம்ம அதிகமாக கோவப்படுறதுனால நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் தாங்க அதிகரிக்கும். இதனால நம்ம உடம்புக்கு நோய் தான் வந்து சேரும். அதிகமாக நீங்கள் கோவப்படும் போது கொஞ்சம் தூரம் நடங்க, இல்லைன்னா ஜாக்கிங் போங்க. அது மூலம் உங்கள் பாடியில் உங்களாலேயே உங்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும். சில பேர் எதுக்கு தான் கோவப்படுறதுன்னு தெரியாமல் சும்மா எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுவாங்க. முதல்ல அவங்க எந்த விஷயத்துக்கு கோவப்படணும், எந்த விஷயத்துக்கு கோவப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளால நம்ம ஆஃபீஸில் வர கோவத்தையும் நம்ம வீட்டில் பெரியவங்க மேலே வர கோவத்தையும் வெளிக்காட்ட முடியாதுங்க. இதுக்காக அதை அடக்கியும் வைக்கக்கூடாது. அப்படி அடக்கி வச்சோம்னா அது இன்னும் ப்ராப்ளம் தான் நமக்கு. வாங்க இந்த மாதிரி வர கோபத்தை எப்படி வெளிக்காட்டலான்னு பார்க்கலாம். ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அவங்கள என்ன திட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதி அந்த பேப்பரை தனியாக ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. அதில் என்ன எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே செவுத்தை பார்த்து திட்டிட்டு வந்துருங்க. அது மூலம் உங்கள் கோபத்தை குறைக்கவும் முடியும். குறிப்பாக அந்த பேப்பரை மறக்காமல் கிழிச்சு போட்டுருங்க. சில நேரத்தில் நம்மளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வரும். அப்படி வர கோபத்தை நம்ம வீட்டில் இருக்க தலகாணி மேலே தான் காட்டணும். இல்லைனா அந்த டைமில் நீங்களே ஒரு அழகான கவிதையோ பாடல்களையோ எழுதுங்க, இல்லைனா கேளுங்க. இது மூலம் உங்கள் கோபத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். நம்ம கோபமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னு சில சமயம் நமக்கு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை நேரில் போய் பார்த்து பேசுறது மூலம் கொஞ்சமாக கோபத்தை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, கோபமாக இருக்கும்போது சில காமெடி வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இல்லைனா உங்கள் செல்ல பிராணி கூட விளையாடுங்க, இல்லைனா ஜஸ்ட் உங்கள் செல்ல பிராணியை கூப்பிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க. அது மூலம் உங்கள் கோபம் கொஞ்சம் குறையலாம். அதோட ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, அமைதியான இடத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அது மூலம் உங்கள் கோபத்தை முழுசாக குறைக்க முடியுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிகமாக கோவப்படாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாளை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.